Hi, hello everyone. Last video வந்து நம்ம மென்சுரேஷன் வர கோன் சிலிண்டரோட ப்ராப்ளம் அதோட ஃபார்முலா டெரிவேஷன் நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம பைனாமியல் தியரி 11th முக்கியமான சாப்டர் கொஞ்சம் ஈஸி தான். அது இதெல்லாம் டஃப்னு நினச்சிருப்பீங்க, ஆக்சுவலி ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு பைனாமியல் நான் சொல்லிடுறேன். பைனாமியல்னா டூ டேர்ம்ஸ் அந்த பைனாமியல் எக்ஸ்பிரஷன் x plus y x plus 2y. நான் அதோட எக்ஸாம்பிள் எழுதுறேன். a plus b x plus 4y a square plus 3 4b square. ஸோ இதான் இதோட எக்ஸாம்பிள் ஃபார் பைனாமியல் எக்ஸ்பிரஷன். இப்போ வந்து பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் போயிடுவோம். பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்னாலே காம்பினேஷனோட ஃபார்முலா தான் என்சிஆர் சொல்லுவோம். அதான் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட். இதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் என்சிஆர் இப்படி சொல்லலாம். இந்த பிராக்கெட் போட்டு n by n factorial by n minus r factorial into r factorial. இப்படி சொல்லிக்கலாம். ரெண்டு விதமாக சொல்லலாம். n factorial by n minus r factorial into r factorial. இதான் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட். நான் அடுத்து பாஸ்கல் ட்ரையாங்கிள் நடத்துகிறேன். முதல்ல பைனாமியல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a square plus 2ab plus b ஸ்கொயர்னு சொல்லுவோம். இதை a plus b ஹோல் கியூப்னா a cube plus 3a square b plus 3ab square plus b கியூப்னு சொல்லலாம். இதுவே ab plus b power 4 நம்ம அப்படி கண்டுபிடிக்கலாம். ஆனால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் அந்த பைனாமியல் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பைனாமியலில் முக்கியமான இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஏவோட இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. ஏன்னா இதுக்கு இதை நம்ம பவரில் கிளியராக வரப்போ எனிதிங் பவர் கிளியராக வேல்யூ 1. அடுத்து x plus a இருக்கும். அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக. x plus a இதோட கோஎஃபிஷியன்ட் 1 1. இது ஏன் 1 1? நெக்ஸ்ட் நான் இது சொல்கிறேன். x plus a ஹோல் ஸ்கொயர் ஒன்று கோஎஃபிஷியன்ட் பற்றியா எழுதலாம். நம்ம இதோட ஃபஸ்ட்டோட கோஎஃபிஷியன்ட் எப்படி 1 தான். x ஸ்கொயர் a ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 1 plus 1 2 x plus a whole cube 1 2 plus 1 3 2 plus 1 3. அதே மாதிரி இதோட இந்த கோஎஃபிஷியன்ட் அப்படியே இருக்கும் 1. இதை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு x plus a. அதே மாதிரி இதோட கோஎஃபிஷியன்ட் 1 ஒன்றா இந்த பவர் லெட்டரே இருக்கிறனால நீங்கள் கண்ணை மூடி x power 3ன்னு மொதல் டேர்ம் எழுதுறீங்க. மற்ற டேர்ம் ஈஸி. அதே மாதிரி இங்கே a power 3 இங்கே ஐயா 0ன்னு வச்சுருங்க. அடுத்த இதில் எக்ஸோட பவரை குறைங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏவோட பவரை இன்க்ரீஸ் பண்ணுங்க. நீங்கள் ரெண்டு டேர்ம் கொடுக்குறப்ப ஒரு டேர்ம் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப இன்னொரு டேர்ம் டிக்ரீஸில் வரணும். அடுத்த இதில் எக்ஸ் குறைங்க. எக்ஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் பவர் 0 ஏ கியூப். முக்கியமாக இதை மட்டும் நம்ம பண்ணக்கூடாது. இது கொடுத்துக்கிற கோஎஃபிஷியன்ட் நம்ம எழுதிடணும். 3 3 எக்ஸ் கியூப் 3x ஸ்கொயர் ஏ 3 x ஸ்கொயர் ப்ளஸ் a கியூப். இதான் பாஸ்கல் ட்ரையாங்கிள் வச்சு சொல்கிறாங்க. நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நான் நம்பர் வச்சு சொன்னேன். இப்போ இது பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் வச்சு நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் 1c0 1c0ன்னு சொல்கிறோம். 2c0 2c1 2c2. இதை வச்சு தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி 3 3c0 3c1 3c2 3c3 இதே மாதிரியே இருக்கும். இதை வச்சு நான் பைனாமியல் ஃபார்முலாவும் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஆக்சுவலாக பாஸ்கல் ட்ராயிங் வச்சு தான் பைனாமியல் ஃபார்முலா கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இப்போ x plus a whole power n. ஆனால் சொல்லிக்கிறேன், நம்ம இங்கே பவர் 2 2c0 2c1 கான்ஸ்டன்ட் ஏற்று அதே மாதிரி எழுதுறேன். nc0 நான் ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் எழுதுறேன், அதுக்கப்புறம் நான் வேரியபிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் அதுக்கு தகுந்த பிளேஸ் விட்டுருவேன். nc1 + nc2 + nc3 அப் டு டாட் 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 ப்ளஸ் ncn. இப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன், ஏதாவது ஒரு பவர் குறைச்சிட்டு பவர் n இதை வச்சு எழுதுங்க. n-0 இதோட பவர் a பவர் 0. அதே மாதிரி ஒன்று ரெடியூஸ் பண்ணிட்டு எந்த நம்பர் கூட ஒன்று கூட ரெடியூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு அதோட பவரில் தான் இருக்கணும். பவர் n-2 into a square x power n-3 a cube up to dot dot dot. நான் nc என்றால ncr னு சொல்லிடுறேன். இதுக்கு ncr னு சொன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கிறதுனால x power n minus r into a power r. ஸோ இதான் பைனாமியலோட ஃபார்முலா. தெளிவு இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டேன். அந்த கோஎஃபிஷியன்ட் அதோட ஃபார்மேஷன் வச்சு தான் இந்த பைனாமியல் சீரத்தோட ஃபார்முலா கண்டுபிடிச்சாங்க. இதை வச்சு நம்ம ஒரு சில ஸ்பெஷல் கேஸ் ஜென்ரல் கேஸ் எல்லாம் பார்க்கணும். இதில் மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குன்னா, இதில் இதில் பவரில் என்னன்னா n+1 டேர்ம்ஸ் இருக்குது. நீங்கள் நல்லா பாருங்கள், a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் 3 டேர்ம் வருது. கியூபில் தான் டேர்ம் இது 1 2 3 4. பைனாமியலில் பவரில் எதிர்ப்போ அதோட டேர்மோட எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் இருக்கிறது தான் பைனாமியலோட அந்த கண்டிஷன். n+1 டேர்ம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஜென்ரல் ஃபார்முலா பார்ப்போம். இப்போ வந்து பர்டிகுலர் கேஸ் தான் பைனாமியல் தேர்த்தை பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பாஸ்கல் ட்ரையாங்கிள் வச்சு இந்த பைனாமியல் ஃபார்முலா கிரியேஷன் அந்த பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் வச்சு இந்த ஃபார்முலா கிரியேஷன் பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ வந்து பர்டிகுலர் கேஸாக பைனாமியல் பார்ப்போம். எப்படின்னா, நம்ம a + b பக்கத்து a - b இது எப்படி மாற்றலாம்னா சிம்பிள் சேஞ்ச் பண்ணி a + b ஹோல் பவர் சரி இப்படி இந்த ப்ராக்கெட்டில் மைனஸ் b வந்தால் எப்படி நம்ம அதோட ஃபார்மேஷன் பார்ப்போம். n ஃபஸ்ட் nc0 a power n minus b power 0 plus nc1 a power n minus 1 minus b power 1 plus nc2 a power n minus 2 minus b square plus nc3 a power n minus 3 minus b cube up to a power n c r a power n minus r minus b power r. சொல்லிட்டோம். இது எப்படி வரும், இது ஃபைனலாக எப்படி வந்துடும்னா நல்லா பாருங்கள். nc01 ப்ளஸ் a பவர் n நம்ம nc1 அப்படியே ஏறுவோம். இங்கே மைனஸ் பீட்டுறதால மைனஸ் வந்துடும். மைனஸ் ஆஃப் nc1 a பவர் n minus 1 into b. இங்கே ஹார்டு பவரில் ஹார்டு இருந்தாலே நீங்கள் வந்து மைனஸ் வந்துடும். இதெல்லாம் ப்ளஸ்ஸு ப்ளஸ் nc2 a பவர் n minus 2 b ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் வந்துடும். அல்டர்னேட்டிவ் டேர்ம் மைனஸ்
ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸ்னா செகண்ட் டேர்ம் மைனஸ், அடுத்த டேர்ம் ப்ளஸ், அடுத்த டேர்ம் மைனஸ். nc3 a power n minus 3 b cube up to nc or a power n minus r minus 3b cube into minus 1 r. இதுதான். ஸோ இதை கேட்டுறேன். நான் இதை வச்சு TR + 1 நான் சொல்ல மாட்டேன். நம்ம ஸ்கொயர் லாஸ்ட் டேர்ம் வந்து 3 இருக்கும். அதேமாரி nth டேர்மில் n+1 டேர்ம் வேணும் நான் சொல்லிடுறேன். மற்ற சாப்டர் உங்களுக்கு டென்த் சரி. அடுத்த ஸ்டெப் வந்து nc0 வேல்யூ 1, 1 power n minus 1 வேல்யூ 1, x power 0 1 plus nc1 n x 0 plus nc2 1 n into n minus 1 by 2 x square plus up to n into n minus r plus 1 by r factorial into x power r. இதே தான் 1 plus x க்கு இந்த மாதிரி வரும் 1 power n. இதை 1 minus x க்கு வந்து இது 1 minus x யூஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா, நான் வெளியே போட்டு காமிச்சிடுறேன். எந்தெந்த டேர்ம்லாம் மைனஸ் வரும்னா ஆட் டேர்ம்ஸ் வரலாம். பவரில் எங்கே ஆட் இருக்குதோ அங்கெல்லாம் மைனஸ் வந்துடும். நான் அடுத்த மூணாவது டேர்ம் நான் எழுதிடுறேன். இது இங்கே n into n minus 1 n minus 2 3 factorial இங்கே மைனஸ் வந்துடும். இங்கே மைனஸ் இன்ட்டு 1 power r வரும். இங்கே மைனஸ் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் தான் நோட் பண்ண வேண்டியது. அடுத்தது வந்து மைனஸ் n யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஃபார்மேஷன் வந்துடும். 1 plus nx இங்கே மைனஸ் இடத்துல n into n plus 1 by 2 factorial into x square. எல்லா டேர்மும் ப்ளஸ் தான். ஃபைனல் டேர்ம் எழுதிடுறேன். r factorial into x power r minus of r plus 1. இதுதான் ஃபைனல் டேர்ம். TR plus 1 இந்த டேர்ம்ஸ் அவ்வளோதான். இப்போ நம்ம சம்ஸு போனால் நான் கான்செப்ட் எல்லாம் சொல்லிட்டேன். இதை வச்சு தான் நீங்கள் சம் போகிற மாதிரி இருக்கும். இதை வச்சு ஒரு சம்மு பார்ப்போம். 2x plus 3 whole power 5. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏவோட வேல்யூ 2ன்னு எடுக்கணும். ஏவோட வேல்யூ 2x, பியோட வேல்யூ 3, பவரில் இருக்கிற வேல்யூ n is equal to 5. இப்போ இதை நம்ம இதை வச்சு பைனாமியல் எழுதுவோம். ஃபஸ்ட்டு பைனாமியல் ஃபார்ம் எழுதுவோம். x plus a whole power n is equal to nc0 x power n minus 1 into a nc1 power n minus 2 into a square n nc2 x power n minus 3 n minus 1 into a n minus 2 into a square. என்ன நிறைய டேர்ம் போயிட்டு இருக்கும். அப் டு ப்ளஸ் NCR x power n minus r into a power r. இதெல்லாம் இப்படி தான் எழுதணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணணும். x இடத்துல 2x ப்ளஸ் 3 whole power 5 ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அப் டு எதில் யூஸ் பண்ணணும்னா நம்ம இதில் NC by வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். 5 0 2x power 5 into a power 3 power 0 plus 5c1
2x power 5 minus 1 வந்து minus 1 5 minus 1 4 into 3 into 1 plus 5c2 5 minus 2 2x power whole cube into 3 square 5c3 5 minus 3 2x whole square into 3 cube 5c4 5 minus 4 1 3x power 3 power 4 plus 5c5 into 2 power 5 minus 5 0 3 power 5 இந்த மேலே கொஷின் இது அடிச்சு அப்போ தான் வந்து கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும் 2 power 5 இருக்கு நான் ஒரு சிம்பிள் டெக்னிக் சொல்கிறேன் இது எப்படி எழுதலாம்னா 2 power 4 into 2 2 power 4 எப்படி எழுதலாம்னா 2 square whole square into 2 square பண்ணால் 4 4 square பண்ணால் 3 தான் சொல்கிறேன் 4 square பண்ணால் 16 into 2 32 இதோட வேல்யூ 32 NC0 வேல்யூவே 1 தான் 5C0 வேல்யூ 1 2 power 5 நான் 32 சொல்லிட்டேன் 32 x power 5 NC1 வேல்யூ 1 5C1 5 அது வந்து காம்பினேஷன் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி 2 power 4 இருக்குது 2 power 4 எப்படி எழுதலாம்னா 2 square whole square னு எழுதலாம் 2 ஸ்கொயர் பண்ண 4 ஸ்கொயர் பண்ண 16 5 into 16 x power 4 அதே மாதிரி cube அடுத்த ஸ்டெப்ல சார் இங்க 3 இருக்குது 2 power 4 16 x power 4 3 5c2 எப்படி எழுதலாம்னா 5 into 5 minus 1 4 to 1 into 2 அடுத்த ஸ்டெப்ல 2 cube இருக்குது 2 cube x cube into 3 square 3 square வேல்யூ 9 இப்போ 2 cube சொல்லிடுறேன் 2 எப்படி எழுதலாம்னா 2 square into 2 4 into 2 8 இது 8 னு சொல்லிடலாம் நான் அடுத்த ஸ்டெப்ல சிம்பிளிஃபை பண்ணி காட்டுறேன் ஒரே ஸ்டெப்ல சொன்னா உங்களுக்கு புரியாது 5c3 5 into 4 into 3 1 into 2 into 3 2 ஸ்கொயர் பண்ணா 4 x ஸ்கொயர் 3 cube வந்து 27 cube ஓட வேல்யூ 3 ஓட cube ஓட வேல்யூ 27 அடுத்து இது ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இது பெருசாக நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல நம்ம NCR ஃபார்முலா அது NCR is equal to Cn minus R n minus R இது எப்படி வரணும்னா 5C5 minus 4 அப்பனா 5C1 தான் வரும் இது நம்ம டைரக்டா 5 யூஸ் பண்ணிடலாம் அந்த ஸ்டெப்ல அப்படி சொல்லலாம் இந்த ஸ்டெப்ல இதுல 5C3 இருக்குது 5C3 5C2 ஆல்ரெடி எப்படி நான் சொல்லிடுறேன் 5C3 நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா 5C5 minus 3 is equal to 5C2 இது வந்துச்சு பாருங்க
நம்ம டேரெக்டாக இதோட வேல்யூ அப்படியே எடுத்து இதில் போட்டுடலாம். 1 into 2 by 2 power x. இந்த 3 power 4 வந்து நான் தனியாக போட்டு காமிச்சிடுறேன். 3 power 4 எப்படி இதெல்லாம் 3 square whole square இதெல்லாம் 3 square 9 சொல்லலாம். 9 square 81 பண்ணா 81 வருது. 9 square வேல்யூ 81. அதுக்கப்புறம் வந்து நம்ம இதோட வேல்யூ எடுத்து போட்டுறோம் 81 இன்ட்டு அவ்வளோதான் ப்ளஸ் 5c5 வேல்யூ வந்து 5c0. இந்த காம்பினேஷனோட ப்ராப்ளம் யூஸ் பண்ணால் 5c 5 minus 5 5c0 இது 1 தான். அடுத்து 10c power 0 1 3x power 5 3 power 5 3 power 4 into 3. நான் ஏற்கனவே 3 power 4 வேல்யூ தான் சொல்லியிருப்பேன். பரவாயில்ல பாருங்க 3 power 4 வேல்யூ 81 into 3. இதிலே சொல்லிடுறேன் 1 3 is 3 8 3s are 24 243 32x power 5 ஃபர்ஸ்ட் இதே இருங்க 32 into x power 5. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 into 16 5 into 16 நாங்கள் பாருங்க 16 into 5 6 5s are 30 80 80 அடுத்த இதில் இன்னொரு நம்பர் இருக்குது 80 into 3 8 into 0 into 3 0 8 is 24 240 x power 4. நான் இங்கே சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நம்பரில் ஒரு டேர்மு வேரியபிள்ஸ் ஒரு டேர்மாக நான் எழுதிடுறேன் ப்ளஸ் 5 into 4 into 2 8 into 9 into x cube plus 5 into 4 into 2 into 27 into 4. நான் ஃபஸ்ட்டு நான் பண்ணிக்கிறேன் நம்பரெல்லாம் ஒரு சைடும் வேரியபிள்ஸ் ஒரு சைடு பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். ப்ளஸ் 5 into 2 into 8 into x plus 243. One into one always one. It must be 1 into 243. It always 243. நான் அடுத்த ஸ்டெப்பில் நான் இங்கே டைட்டில் எல்லாம் அடிச்சிடுறேன். இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் உங்களுக்கு மேலே இருக்கிற டைட்டிலையும். power 5 நம்ம இங்கே சிம்பிளிஃபை பண்ணுறோம் 5 into 4 by 1 into 2 2 2s are 4 எழுதிடுவோம் 5 2s are 10 into அடுத்த ஸ்டெப்பில் மல்டிப்ளிகேஷன் பண்ணி காமிக்கிறேன் 8 into 9 into x cube ப்ளஸ் அதேமாரி சேம் தான் இங்கே 10 தான் வரும் 5 2s are 10 அடுத்த ஸ்டெப்பில் எழுதுகிறேன் 10 into 27 into 4 x square plus 90 சொல்லிடுறேன் 5 2s are 10 10 into 8 80 5 2s are 10 into 8 80 plus 80 x plus 243 அடுத்த ஸ்டெப்பு போயிடுவோம் power 5 240 x power 4 நல்லா பாருங்க 8 9s are 72 72 into 10 1 into 72 72 0 அப்படியே போட்டுருங்க
நான் மல்டிபிளிகேஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக சொல்கிறேன். 10ஆல் என்ன நம்பர் நியூமெரிக்கை வந்துட்டு அதே நியூமெரிக் பக்கத்தில் 0 போட்டிங்கன்னா அதான் டைம் நீங்கள் அதுக்காக தனியாக மல்டிபிளிகேஷன் பண்ணி போகணும் அவசியம் இல்லை. 72 × 10 72 இந்த 0 நீங்கள் அப்படியே போட்டு வைக்கலாம். 720 x³ இப்போ நெக்ஸ்ட் வந்து 10 அப்படியே வச்சுங்க. 10 × 27 × 4 நம்ம மல்டிபிளிகேஷன் பண்ணிப்போம். 7 4s are 28 2 4 2s are 10 108. நம்ம டேரெக்டாக எழுதுவோம். 108 × 10 தான் இன்னும் ஈஸியாக இருக்கும். அதேமாரி 108 × 1 108 0 நீங்கள் அப்படியே ஆட் பண்ண மாதிரி தான். 10ஆல் எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் அதே நம்பரை போட்டு 0 பக்கத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. $1080 x² plus 80x plus 243. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஒரே லைன் எழுதி காமிச்சிடும் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. 2 x⁵ plus 240 x⁴ 120 x³ plus 1080x² plus 80x plus 243. இதுதான் இந்த ஃபைனல் ஆன்சர். இதோட இந்த சம் முடியுது. ரிமைனிங் கொஷின் வந்து நான் நாளைக்கு எடுப்பேன். இந்த சம்மில் தான் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யுவா மேத்தமெட்டிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.